பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் 1 கோடி ரூபாய் பிடிபட்டதைத் தொடர்ந்து வருமான வரித்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சென்னை மண்ணடி ஜகாங்கீர் தெருவில் B1 காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நாடிமுத்து தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது இஸ்மாயில் என்ற 30 வயது மதிக்கக்கூடிய ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் 1 கோடி ரூபாய் பணம் எடுத்து வந்தது சோதனையில் தெரியவந்தது. விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தனர். மேலும் ஹவாலா பணமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை செய்து வந்த நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் இஸ்மாயில் மற்றும் 1 கோடி ரூபாய் பணத்தை காவல்துறை ஆய்வாளர் விஜயகாந்த் ஒப்படைத்தார். இது தொடர்பாக வருமான வரித்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுராந்தகம் அருகே மின்சாரம் தாக்கி 6ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்துள்ள அச்சரப்பாக்கம் அருகே உள்ள திம்மாபுரம் கிராமம் மாரியம்மன் கோயில் தெருவில் வசித்து வருபவர் கண்ணன். இவரது மூத்த மகன் 11 வயதான விஷ்ணு அதே பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் விடுமுறை தினமான நேற்று அவரது பக்கத்து வீட்டில் மின்வயர் தொங்கிய நிலையில் இருந்ததால் அதன் நடுவே முட்டுக் கொடுப்பதற்காக இரும்பு பைப்பு வைத்து மின்சார வயரை கட்டி நிறுத்தி வைத்துள்ளனர். அங்கு விளையாட முயன்ற விஷ்ணு அதனை எதிர்பாராத விதமாக தொட்டதால் மின்சாரம் பாய்ந்து மயங்கியுள்ளார். சிறுவனை மீட்டு அச்சரப்பாக்கம் அரசு மருத்துவமனை கொண்டு பரிசோதனை செய்தபோது சிறுவன் விஷ்ணு ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அச்சரப்பாக்கம் போலீசார் இறந்த விஷ்ணுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒசூர் அருகே இரவு பெய்த மழையின் போது தனது வீடு திண்ணையில் அமர்ந்திருந்த ராஜேந்திரன் என்பவரை மின்னல் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தற்போது பரவலாக தொடர்ந்து கனமழை அவ்வப்போது பெய்து வருகிறது. இரவு சுமார் 8 மணி அளவில் கெலமங்கலம் பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. அப்போது பச்சைப்பொன்னட்டி அருகே லட்சுமிபுரம் கிராமத்தில் குப்புசாமி மகன் ராஜேந்திரன் தனது ஓட்டு வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருந்த போது திடீரென சற்றும் எதிர்பாராத விதமாக மின்னல் தாக்கியதில் அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதனை பார்த்த குடும்பத்தினர் கெலமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்த போலீசார் உயிரிழந்தவரின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக தேன்கனிக்கோட்டை மருத்துவமனையில் அனுமதித்தனர். மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அந்த கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி அருகே இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி கட்சியின் மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த மாங்காடு அம்பாள் நகர் கிருஷ்ணன் தெருவை சேர்ந்தவர் ராஜாஜி. இவர் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியின் மாநில தலைவராக இருந்து வருகிறார். இவருக்கு கலா என்ற மனைவியும் ஒரு மகளும் 2 மகன்களும் உள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை பூந்தமல்லி அடுத்த குமணன்சாவடியில் மாங்காடு சாலையில் உள்ள தேநீர் கடையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து கடைக்குள் புகுந்து ராஜாஜியை சரமாக்க வெட்டினார். இதில் ராஜாஜி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பூந்தமல்லி காவல்துறையினர் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்த ராஜாஜியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தற்போது ராஜாஜியின் கொலைக்கான காரணம் என்ன, கொலையாளி யார் என்பது குறித்து கடையில் பதிவாகியிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியைச் சேர்ந்த 2 சிறுமிகள் 3 சிறுவர்கள் உட்பட 9 பேரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து உடுமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் உடுமலை பகுதியைச் சேர்ந்த 2 14 வயது சிறுவர்கள், ஒரு 15 வயது சிறுவன் உட்பட 9 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் சிறுமிகளை அழைத்து சென்று பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட உதவியாக இருந்த சிவா தங்கும் விடுதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்தது. அத்துடன் போலீசாரும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி உடுமலை சிவா லாட்ஜ் மேனேஜர் சாமுவேல் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து நேற்று உடுமலை வருவாய் கோட்டாட்சியர் ஜஸ்வந்த் கண்ணன், காவல்துறை கண்காணிப்பாளர் சுகுமாரன் தலைமையில் சிவா தங்கும் விடுதிக்கு சீல் வைக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.